வாங்க சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு போனது பார்க்கலாம். மார்கழி மாதம் தான், காலையில் ரொம்ப காத்தால போனோம். ஆனால் போகும்போது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், போகும்போது கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக விடிஞ்சிருச்சு. மார்கழி 18 வெள்ளிக்கிழமை, 18 இல்லை 19ஆம் தேதி, மார்கழி 19 வெள்ளிக்கிழமை போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடம்லாம் இதெல்லாம் போட்டிருக்காங்க கவர் பண்ணி, இதெல்லாம் ஃபுல்லும் சீலிங் இப்போ தான் வந்து போன வருஷம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் இல்லை, அதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக போட்ட மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. கோவில் கும்பாபிஷேகம் அப்போ தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூரசம்ஹாரம் பண்ணுற இடம் அதுக்கு முன்னாடி வச்சு பண்ணுவாங்க, அதனால அந்த இடம் வச்சுருக்காங்க. கோயில் பாருங்களேன் எவ்வளோ நல்லா. முன்னாடி ரொம்ப சின்ன கோயில் மாதிரி தான் தெரியும், ஆனால் ரொம்ப பெருசாக தெரியும், ஆனால் சின்ன கோயில் தான் ஆக்சுவலாக. இது வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா. நாங்கள் வந்து யதார்த்தமாக கோயிலுக்கு போகும்போது பார்த்தா என் ஃப்ரெண்டோட அம்மா வந்துட்டாங்க கோயிலுக்கு. அப்புறம் தான் ஒரே ஹாப்பியாக போயிடுச்சு. ஒரே ஃபேமிலியாக போய் சாமி கும்பிட்டு வந்த மாதிரி கும்பிட்டுட்டு வந்தோம். எனக்கு வந்து சிங்காரவேலர் மட்டும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாத்தையும் பிரியும். அவர்னால் அவ்வளோ பிரியும் எனக்கு அவ்வளோ பிரியும். அது என்ன தெரியாது. ஆனால் இவர்கிட்ட உள்ள சிவன் வந்து ரொம்ப சின்னவராக இருப்பார். வந்து குண்டாக இருக்க மாட்டார், ரொம்ப குட்டியாக இருப்பார். வந்து கீர்த்தி சின்னதுனாலும் மூர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இவர் வந்து உற்சவர் தான். மூலவரும் உற்சவரும் ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன் இந்த முருகருக்கு. எனக்கு இந்த முருகர் ஐயோ ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அதுவும் ஆள் உயரத்துக்கு குத்து விளக்கு ஏற்றிருக்காங்க பாருங்களேன். அதுவும் என்ன சொல்கிறது, அந்த விளக்கு தீப வெளிச்சத்துலேயே சுவாமியை வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்ன ஒரு அழகு பாருங்களேன். அழகு அப்படி ஒரு அழகுன்னு சொல்லலாம். அவர் சுற்றியும் வந்து அந்த வெள்ளியில் வீடம் வச்சு உட்கார வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகு அவர். அதுக்கப்புறம் தான் இவருக்குள்ளே போய் சரி சிவனை பார்க்கலான்னு போனோம். சிவன் வந்து ரொம்ப சின்னவராக இருப்பார், ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. காலம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் போனோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் காலம் பண்ணாங்க. சிவன் வந்து ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயிலில் எதுவும் ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த கோயிலில் சிவனும் இருப்பாங்க, முருகரும் இருக்காரா, அந்த மாதிரி ஒரு 11-12 கோயில் லிஸ்ட்டு போடலாம். அந்த வகையில் இந்த கோயிலும் ஒரு இதில் வரும். பெருமாளும் இருப்பாங்க, அப்புறம் காளியும் இருப்பாங்க, அப்புறம் வந்து இன்னொன்றும் இருக்கும். பெருமாளுக்கும் தனி வாசல் வச்சு இருக்கிற மாதிரியே இருப்பாங்க இங்கே. அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி இருப்பாங்க. பெருமாள் நின்று குளத்தில் காய்ச்சி தருவார்.